உயிரணு. கர்ப்பப்பைனா அதில் அவங்களுக்கு குழந்தை பேர் எல்லாம் அதில் சொல்லிட முடியுமா? இவர் நல்லவரா கெட்டவரா, நாயகன் மாதிரி கேட்குறேன். இதை வச்சு ஒருத்தருடைய உடல் நோய் உள்பட அவருடைய வாழ்க்கை, தொழில் முறை எல்லாமே இதில் சொல்லிக்கலாம். கல்யாணம் ஆகணுங்கிறதுக்கு சில கோயில் இருக்கு. திருமணஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்கு. ஆமாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக சில இடம் வச்சிருக்கிறாங்க, இங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 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 அங்க போனா என்ன ஒரு வைப்ரேஷன்ல மாற்றம் ஏற்படுதா? அடுத்ததா நம்ம குருவுக்கு போயிடலாம். அடுத்த பிளானட் குருங்க. நம்ம உடம்புல என்ன கவர்? கல்லீரலுங்க. பெண்ணுக்கு கர்ப்பப்பையை கவர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கொழுப்புகளுக்கு காரகன் அவர் தாங்க. சரிங்களா? கொழுப்பு அந்த மாதிரி சொல்லிட்டோம் இல்லைங்களா? உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் பிளஸ் உயிரணு. கர்ப்பப்பைனா அதுல அவங்களுக்கு குழந்தை பேர் எல்லாம் அதுல சொல்லிட முடியுமா? ஆமாங்க. கர்ப்பப்பை பத்தி அழகா இப்ப நான் கேட்டுருவேனே, பீரியட்ஸ்ல பிரச்சனை, குரு கெட்டு போச்சுன்னா வந்துருவீங்க. அப்ப அதை வச்சு குருவை வச்சு தானே ஐயா ஒரு ஜோதிடர் நோட்டை கொடுக்குறாரு. எத்தனை வருஷமாமா குழந்தை இல்ல கேக்குறாங்கல்ல. குழந்தை இல்லன்னு ஒரு நோட்டை கொடுத்தானே எப்படி குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க? உனக்கு குழந்தை இருக்காதுமா. ஆமாங்க சாமி, அதுக்கு தான் தேடி வந்தேன். குரு நல்லா இருந்தா மட்டும்தாங்க. இப்போ ஒரு பையனுக்கு குரு போச்சுன்னா உயிரினு இருக்காது. பார்த்து இப்ப வர்றது என்ன மேஜரா என்ன, திருமணத்துக்கும் குழந்தைக்கும் தான் வருவாங்க. குருவை பார்த்தா தெரிஞ்சு போயிருமியா. நல்ல இடத்துல இருந்தா ஓகே, கெட்ட இடத்துல இருந்துச்சுன்னா குழந்தையில பிரச்சனையை கொடுத்துருங்க. கர்ப்பப்பை டேட்ஸ் ஒழுங்கா போகாது, கர்ப்பப்பையில புற்றுநோய் வரும், கர்ப்பப்பையவே தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு கவர் பண்ணிடுது. அது பெண்ணுக்கு சொல்றீங்க, ஆணுக்கு உயிரணு. அது உயிரணு நான் சொன்னேன் இல்லையா, சுக்கிரன்ங்கிறது அந்த திரவம் மட்டும்தான். உள்ள இருக்கக்கூடிய உயிரணு. ஆமாங்க. அப்ப சூரியனுக்கு அப்புறம் அணுவை உடைக்கக்கூடிய சக்திய குரு கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த விஷயங்க. அப்ப இந்த குருவோட அந்த காரகம் பாருங்கயா, குழந்தைன்னு போட்டிருக்கேன், இங்கிட்டு தெய்வம்னு போட்டிருக்கீங்க. இந்த குரு வந்து ரொம்ப நல்லவருங்க. அதுதான் சுத்தமான நல்லவர் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிங்க சுத்தமா. இப்ப குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும்? பிரகஸ்பதிமாங்க. ஆமாங்க. இவங்க தேவர்களுடைய குரு வந்து அவர் தான் பிரகஸ்பதி. ரொம்ப நல்லவருங்க. சுத்த தங்கத்தை வச்சு என்னையா செய்ய முடியும்? அந்த மாதிரிங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? அதோட கலர் எல்லோங்க. அதுதான் மங்களகரமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம எல்லோவை கவர் பண்றோம்ங்க. அடுத்து பாருங்க, அது அப்படியே இங்கிட்டு போகிறப்ப அந்த புறம்ல பாருங்க குருமார்கள்னு போட்டிருக்கீங்க. ஏன்னா குருனாலே நீதி, நேர்மை, நியாயம். இப்ப கல்லீரல் என்னங்க பண்ணுது? கல்லீரல் என்ன பண்ணுது? உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிஸ் எல்லாம் வெளியே, ட்ரிங்க்ஸே சாப்பிட்டா கூட அது பூரா நைட்லாம் என்ன பண்ணுதுங்க, அது எல்லாத்தையும் வெளியே போகுது. பாருங்க, சூரியனா ராஜா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, செவ்வாய் இருக்காங்க, இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண. ஆனா குருங்கிற ஒருத்தர் வேணும் போதிக்கிறதுக்கு. இப்ப இவர் அடிதடி பார்ட்டி, இவரால் மட்டும் நம்ம வந்து சரி பண்ணிட முடியாது. ஒரு போலீஸ்காரங்க எங்க எடுத்துட்டு போறாங்க, அவனை திருத்தணுங்கிறதா நோக்கம். அப்ப குரு தான். அப்ப இங்க பாருங்க என்ன நீதிபதிகள்னு போட்டிருக்கேன். அப்ப கோர்ட்டு அந்த மாதிரி ஆசிரியர்கள்னு போட்டிருக்கேன். இப்ப நீங்க யாரு? குருதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நல்லதைத்தான் சொல்லுவீங்க. உங்க வீடியோல பூரா என்ன பண்றீங்க? நல்லதைத்தான் போதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த போதித்தல், கற்றுக் கொடுத்துதல், திருத்துதல், இது ஃபுல்லா குருவோட காரகத்துல வந்துருவீங்க. ஆசிரியர், மரியாதையான தொழில். இப்ப ஐயா, இப்ப நீங்க போறீங்க, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் போட்டுமே, முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் கிடைக்கும். அவருக்கு கிடைக்க. யார் அவரு? எங்க போனாலும் நீங்க ஆசிரியர்னா ஒரு அடி தள்ளி இன்னும் மரியாதை கொடுப்பாங்க. அப்ப மரியாதையான தொழில்கள், வங்கி அதிகாரிகள். நான் சொன்னேன் கையில் உள்ள என்னோட ஓன் மணி சுக்கரன், இது குரு அப்படின்னா பொது பணம். இப்ப பேங்க்ல கிடக்கும் கட்டுக்கட்டா, பட் அது என்னோடது இல்ல, பொதுவான பணம். அப்ப இந்த பொது பணத்துக்கு காரகன் யாருங்க? குரு தான் காரகன். சரிங்களா? அப்ப நகை தொழில் பண்ணலாம். ஏன்னா தங்கம்னு போட்டிருக்கேன் இல்லையா, நகை தொழில், நிதி நிறுவனங்கள்ல வேலை செய்யறது, இதை ஃபுல்லா இந்த இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா கவர் பண்ணிடுவார். இன்னுமே பிடபிள்யூடி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, பொது பணித்துறை, இதெல்லாம் இந்த டி கோட்ல வந்துருவீங்க. நல்லதுதான் பண்ணுவாங்க. அப்ப இது போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டோம், இது கோர்ட்டையும் பார்த்துட்டோம்யா. சரிங்களா? அப்ப நல்வழிப்படுத்துறதுதானே அவங்களோட நோக்கம். சப்போஸ் கெட்டு போகுது, ஒரு பையனுக்கு கெட்டு போகுது, என்ன ஆகுது? ஓவரா குண்டாகுதல், கொழுப்பு. கொழுப்பு அளவோடு இருக்கிற வரைக்கும் நல்லது. கொழுப்பே இல்லாம போனா கூட கெட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. டீஹைட்ரேட் பண்ணிட்டு இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் அடுத்து வந்து அந்த குறைக்கிறாங்க இல்லையா. அப்ப கொழுப்பு தேவைதான், அளவுக்கு அதிகமா. ரொம்ப குண்டு, ஓவர் குண்டா. அப்ப என்ன, குருனாலே என்னங்க? மரியாதை. அப்ப அவமரியாதையா போயிடும்.
ஒரு ஒரு விஷயத்து நிறைய சங்கட குரு புத்தி வந்துருச்சுனாலே பாருங்க, குரு கெட்டவராக என் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் குரு புத்தி வந்தோடனே அசிங்கம், அவமானம், கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்தா நல்லா இருப்போம், குரு வந்தா நல்லா இருப்போம், அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கு அவர் யாரு அவ்வளவுதான். நமக்கு கெட்டவரா இருந்தா அந்த புத்தியில செம்ம அடி வாங்குவோங்க. அப்ப வங்கி அதிகாரிகள் பார்த்துட்டோம், வருவாய்த்துறை பார்த்துட்டோம். அப்ப பணத்தை நிர்வகிக்கிறவங்க குருங்க, போதிக்கிறவங்க குருங்க. இந்த இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா அவங்க கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து குழந்தை இன்மை போட்டிருக்கேனா இங்க, நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? குழந்தை இன்மை, மாதவிடாய் பிரச்சனை, மஞ்சகாமாலை, மஞ்சள். ஓகேங்களா ஐயா? அப்ப இந்த பிரச்சனை கல்லீரல் கெட்டு போச்சுன்னா இது ஃபுல்லா வந்துடும். அப்ப நம்ம அழகா கேட்டுடலாம் குருவை வச்சு. இதுல ஏதோ சம்திங், அது எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை சொல்லணும் இங்க. அடுத்ததா நல்லா சொன்னா, இதயம் ஒரு 2 வேலை பார்க்குது, கண்ணு பார்க்குற வேலை பார்க்குது அப்படின்னா, கல்லீரல் மட்டும்தான் 63 வகையான வேலை பார்க்குதும்பாங்க. நம்முடைய உடம்புல கல்லீரல் மட்டும் கெட்டு போனால் ஒருத்தன் அநேகமா கோயிங் டு டெத் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அதுதான் அவ்வளவு பெரிய விஷயம். இப்போ சமீப காலமாக தான் அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதே மாற்றெல்லாம் முன்னமே வந்துருச்சு. நுரையீரல் கூட மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்லீரல் மாற்று இதுங்கிறது என்னென்னா, கல்லீரல் கொஞ்சம் இருந்தால் கூட அவன் வாழ்ந்துருவான். அது கெட்டு போச்சுன்னா அவனும் செய்ய முடியாது. இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வேறொருத்தருடைய, அதாவது இறந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருடைய கல்லீரலை வச்சு இன்னொருத்தருக்கு மாற்றலாம். பல கோடி ரூபாய் செலவாகும். அதுக்கான இது அவ்வளவு முக்கியமான இது கல்லீரல் தேவைங்க நமக்கு. அது சில பேர் கூட கல்லீரல் கெட்டு போச்சு அரசியல்ல சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிர்வாகத்துல ஏற்படுற கோளாறுக்கு அது சொல்லுவாங்க. குருமார்கள்ங்க, ஆலோசனை கூறுறவங்க. இப்ப நீங்க இதை வந்துங்க ஒரு ஒரு ராஜசபைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் தான் அவர் முதலமைச்சர், சரிங்களா? அப்ப பாருங்க, குருமார்கள்னு ஒருத்தவங்க இருந்துதானங்க ஆகணும். அந்த மாதிரி இப்ப செவ்வாய் அப்படிங்கிறது அந்த காலத்துல என்ன காவக்காரவங்க, சந்திரன் அப்படிங்கிறது ராணிகள் சொல்லலாம், இல்லாட்டி போனா அந்த மகாராணி அப்படின்னு சொல்லலாம், புதன்கிறது இளவரசன், சுக்கிரன் அப்படிங்கிறது ஆசை ராணிகள், அந்த மாதிரி சரௌண்டிங்ல போயிடுவாங்க. தப்பு நடக்குது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு செவ்வாய் இருக்கிறாங்க. கண்ட்ரோல் மட்டும் அது முரட்டுத்தனமா போயிடக்கூடாதுன்னு அதையும் அறிவுரை மூலமா திருத்துறதுக்கு குரு வந்துட்டாங்க. அதுலயும் அடங்கல, சொல்லியும் கேட்கல. என்னதான் பண்ண முடியும்? அடுத்தாதான் வர்றாரு சனிங்க. இவர் நல்லவரா கெட்டவரா? நாயகன் மாதிரி கேட்கிறேன். சுத்தமான குருவை விட நல்லவரிங்க சனி. அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் சொல்றேங்க, அவனுக்கு சனியம் பிடிச்சிருச்சுடா அப்படின்னு. அது ஏன் சொல்றாங்கன்னா அதான் சொல்ல, அதாவதுங்க குருவை ஏமாத்திரலாங்க. இப்போ ஒரு நீதிமன்றம், இப்ப கருப்பு படம் பார்த்தீங்க இல்லைங்க, அதேதான். அங்க சாட்சி வேணும், அங்க நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஏன்னா இங்க குரு என்ன பண்ணுவாருன்னா, 100 நிரபராதிகள் கூட, அதாவது 100 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது. ஆமா, கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சனி கிட்ட ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாது. இவர் கிராமத்து நீதிபதி, சரிங்களா? இப்ப ஒரு கேஸ் வருது, அது ஒரு கோர்ட்ல பாஸ் ஆகி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது. ஆனா அன்னைக்கு மதியமே அதை முடிச்சிருவாங்க இங்க கிராமத்து பஞ்சாயத்துல. தப்புடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. தப்புனா தப்பு அப்படி. இதுதான் சனி. அப்ப இவரை யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க? முடியாது. அப்ப இந்த குருனா இழுத்துக்கிட்டே போகலாம், எனத்தையாவது ஒன்ன பண்ணி தாக்காட்டிக்கிட்டே போகலாம். பட் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அன்னைக்கே ரிசல்ட் ஆகி போயிடும். சனியை ஏமாத்தவும் முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், இவன் தண்டிச்சும் அடங்கல, மாதிரி போதிச்சும் அடங்கல, அடுத்து சனி வந்துட்டாரு, நீ லாக்கு. ஓகே, லிவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால நேர்மையா இருக்கவனை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அப்ப நான் சொல்லிட்டேன், முதல்ல சூரியன் எலும்பு சொன்னேன், அடுத்து நரம்பு சொன்னேன், அடுத்து சுக்கிரன் ஹார்மோன் சொல்லிட்டேன், ரத்தத்தை ஊத்தியாச்சு, தசையை வச்சாச்சு, குருங்கிற கொழுப்புகள், எலும்பு மஞ்சைகள் இதெல்லாம் வச்சாச்சு, உயிரணுவை வச்சாச்சு. அடுத்ததா என்ன பண்ணியிருக்கான்? சனியை வச்சிருக்கான், தோல், ஸ்கின். கடைசியா இருக்கிற சூரியன்ல இருந்து கடைசியா போயிட்டு வர தோல், நம்மளோட ஸ்கின் இருக்கு, சரிங்களா? சனி டீகோட் பண்ணிக்க. ரோமங்கள், முடி, ஓகேங்களா? கழிவு பொருட்களை வெளியேற்றுற வேலையை பார்க்கறது இந்த சனிங்க, சரிங்களா? சிறுநீரகம்ங்க, ஓகேங்களா? அப்ப இந்த சனி கெடும்போது இங்க பஞ்சாயத்து வரும், ஸ்கின் டிசீஸ் வரும், ஓகேங்களா? அப்ப இவங்களோட ஆதிக்கம் முடி கொட்டி போயிடும். அந்த மாதிரிதான். அப்ப வீட்டுல உள்ள
முன்னோர்கள். அப்ப வீட்ல உள்ள முன்னோர்கள் என்ன பண்ணுவோம், நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அனுபவசாலியா இருப்பாங்க. அது நமக்கு பிடிக்குமா சொல்லுங்க? பிடிக்காது. இந்த மாதிரி கவர்ச்சியா பேசுறவனு சுக்கிரன் மாதிரி ஆளுகளை தான் பிடிக்குமே தவிர வீட்ல உள்ள முன்னோர்களை நம்ம பெருசா ஒன்றும் கண்டிக்கிறது இல்லை. பாருங்க, பெரிய மீசை வச்சு ஒருத்தர் நிற்ப. செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார், அது வேற. சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏடிஎம் வாசல்ல ஒரு மீசை வச்சு பெருசா ஒரு பெருசு ஒன்று நிற்கும், நல்லா போல்டா நிற்கும். அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப நேர்மை, இப்படி பெரிய மீசை வச்சு அப்படி, அதான் சனிங்க. சரிங்களா? அப்ப சனியோட ஆதிக்கம் இருக்கிறவங்க வந்து ஃபினான்சியலா கஷ்டப்பட்டாலும் கூட ரொம்பவே நீதி நேர்மை பார்க்குறவங்களா இருப்பாங்க. சப்போஸ் கெட்டு போற பட்சத்துல இப்ப சனி என்ன நம்ம உடம்புல வேலையை பார்க்க, நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆயுளுக்கு காரகன்னு சொல்லி 7.5 சனியில ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல, உயிர் போகாதும்பாங்க. அதான் ஆயுளுங்க, ஆயுளுக்கு காரன். அப்ப ஏன்னா சனி கெட்டு போச்சுன்னா நீ வாங்கி வந்த கர்மாவை ஒழுங்கா அனுபவிக்காம உன்னை இறக்கவும் விட மாட்டேனே. அனுபவிச்சுட்டு போ, அந்த தண்டனை காலம் முடியணும், அனுபவிச்சுட்டு அனுபவிக்க வேண்டிய காலம் முடியும். ஆமா, இழுத்துக்கிட்டே கிடக்கும், ஒரேதா போக விடாது. அப்ப அந்த சனி என்ன பண்ணு, இப்ப ஒருத்தவன் வந்து ரொம்ப டீசெண்டா இருக்கான், அதாவது அவன் ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கறத எப்படி நம்ம முன்னோர்கள் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க? முடியோட நீளம், உடம்போட ஸ்கின்னோட பிரைட்னஸ் வச்சுதான் அவங்க வந்து நிறைய சிறுநீரை வச்சு உடம்புல என்ன கழிவு அது கண்டுபிடிச்சாங்க. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு இருக்காங்களே, இப்ப தோலை வச்சுட்டு தானே பேசுறான். அந்த மாதிரிங்க. அப்ப சனியோட காரகம் அந்த மாதிரிங்க. அப்ப பாருங்க, கருப்பு கலரிங்க அது. அப்ப நான் சொல்லிட்டேன், சனியோட இரும்பு, நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்து நான் சொல்லிட்டேன் இல்லைங்க, அதான் உழைப்புக்கு காரன், கீழ் மட்டம். இப்ப ராஜா வேலைக்காரன், லாஸ்ட் முதல் பிளானட் ராஜா, லாஸ்ட் பிளானட் வேலைக்காரன். ஓகேங்களா? அப்ப இந்த சனியோட ஆதிக்கம் இப்ப என்ன தப்பெல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா, திரும்ப அடுத்த நாள் அங்க எங்க பிறக்க வைப்பாரு, லோ கிளாஸ்ல பிறக்க வைப்பாரு. இப்ப உடம்புல என்ன வேலையை செய்தோ அதே வேலையை அங்க செய்ய வைப்பார். கடினமான வேலையை கொடுத்துருவார். கூட்டுறாங்க, பெருக்குறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, முற்பிறவி இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. நம்ம எங்க பிறக்கிறோம்னே நம்ம சூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள போக வேண்டாங்க. அப்ப சனி கெட்டு போனவங்க என்ன பண்றாங்க, ஊரை சுத்தம் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப லோ கிளாஸ்ல இது பண்றாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க. ஆனா செய்ய முடியாத வேலைகளை கூட செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கான உழைப்போ அங்கீகாரமோ பாவம் கிடைக்காது இல்லைங்களா? வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் என்னன்னா, அதனாலதான் பாரதியார் என்ன பண்ணா, கருவிகள் செய்வோம்னார். அதாவது என்னன்னா, தெருக்கூட்டுறது கூட நீ கருவி கண்டுபிடி. இப்போ நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். கருவி வந்து வீட்டையோ தெருவையோ சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கான ஒரு தொழிலோ, அதுக்கான ஒரு மனுஷனோ, அதுக்கான ஒரு இனமோ இருக்காது. எங்கள் வீட்டிலே நாங்கள் ஒரு இது வாங்கியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அது டயக்ராம் போட்டு தரையை சுத்தம் பண்ணோம். அது போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு போய் பேட்டரியில் போய் சார்ஜ் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்க, தரையை துடைக்கக்கூடிய அந்த வேலைக்கோ மற்றதுக்கோ அந்த இதே இல்லை. அப்போ அதோட இன்னும் வளரணும். எல்லாருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணுவார். எல்லாட்டி கஷ்டத்தை கொடுப்பார், மரணத்துக்கு இணையான கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர அதை எடுத்துக்க மாட்டாருங்க. சப்போஸ் கெட்டு போச்சுன்னா தோல் நோயை கொடுத்துருவாரு, சிறுநீரகத்துல கல்லை உண்டாக்கிடுவார், சரிங்களா? கழிவு பொருளை உடம்புல தேக்கிடுவார், நோய் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப நல்லா இருந்தா பியூரா அப்படி ஸ்கின் ஜொலிக்கும். ஓகேங்களா? சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சப்போஸ் கெட்டு போச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி, சொரியாக வர்றது, அந்த சொரியாசிஸ் வருது, இந்த மாதிரியான விஷயங்களை பூரா கொடுத்து அசிங்கப்படுத்திடுவார். சனிங்கிறது அசிங்கம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குங்க. அதுதான் இப்போ இது வரைக்கும் ஓகேங்க. என்ன சூரியன் இருந்தார், புதன், சுக்கிரன், இதெல்லாம் பார்த்துட்டோம்ங்க. கடைசியாக வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரிங்க. நம்ம புராணங்களில் சொன்னாங்கல்ல, இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து கலியுகத்துல இவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இருக்கும். ராகுக்கு போயிடல. இதெல்லாம் ஈக்குவல். நார்மலா நம்ம பூமியில இருந்தா ஒருத்தர் ஆட்சி செஞ்சாரு, புதன் ஒரு புத்திசாலி இருந்தாரு, ஒரு பெண்கள் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, ஒரு காவக்காரர் இருந்தாரு, ஒரு ஆலோசனை சொல்ல ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு சனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம புத்திமதி சொல்லி முன்னோர்களா இருந்து வழிபட்டு நல்லது கெட்டது சொன்னாங்க. தப்பவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நீதி நேர்மையா ஒழுக்கமா வச்சு அவங்க லைஃபை நல்லபடியா லீட் பண்ணிட்டு போனாங்க. நம்ம அந்த யுகங்களை பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஏன் கலியுகத்துல இதோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்கன்றது இந்த காரகங்களை வச்சு நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, ராகு நுரையீரல், நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த காத்து கிரகம், அதுல ஒண்ணுமே இல்லை. சுவாசம் அப்படிங்கிறது ராகுங்க. பெருங்குடல் இருக்கு இல்லையா, சூரியனை அந்த ராகு வந்து பாம்பா மாத்திட்டாங்க இல்லையா, உடம்புக்குள்ள இருக்க பெரிய பாம்பு எது, பெருங்குடலுங்க. இதை அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க.
தந்தை வழி முன்னோர்கள் இறந்து போயிருவாங்க இல்லையா, தந்தை வழியில இறந்து அவங்க செஞ்ச சில விஷயங்கள் கூட இங்க ராக பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அடுத்தடுத்து வழி வழியா அந்த ஜென்மத்துக்கு ஏற்ப இங்க தூக்கி போட்டுருவானுங்க. அப்ப அவர் செஞ்சதை, அவர் சொத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி வந்துடும். பரம்பரை ஜீனு, பரம்பரை வியாதி, அவங்க விட்டுட்டு போன எச்சம், எல்லா விஷயமும் இங்க கனெக்ட் ஆயிரும் ஏன் அந்த ராகு கிட்ட அதிகமா. அப்போ தப்புகள் நிறைய நடக்குது, இப்போ வரவங்க நிறைய கஷ்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்க. அது அடுத்து உயரமான பெரிய உருவம். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ராகுங்கிறது பெருசுபடுத்தி காட்டக்கூடியது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது நீங்க கேட்டீங்க இல்லையா, ராணுவம், இதோட விஷயங்கள் எல்லாமே பிக்கா இருக்கும். ஸோ ராணுவம்லாம் பார்த்து சுடுறானா சுட்டு போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ராணுவம்ங்க. அடுத்து துப்பாக்கி, பீரங்கி, ஓகேங்களா, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நிறுவனங்கள், அம்பானி, அதானி, பெரிய பெரிய நிறுவனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா இந்த ராகு கவர் பண்ணிடுவாருங்க. விவிஐபி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பெட்ரோலு, மின்சாரம், கனரக வாகனங்கள். நான் செவ்வாய்க்கு சொல்லியிருந்தேன், அந்த டாரஸுக்கு முன்னாடி வரைக்கும் அதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ இந்த பெரிய சக்கரம், அந்த இருக்குல்ல 8 சக்கரம்லாம் போட்டு வருது இல்லை ராகு. அடுத்து பாருங்க என்ன ரயில், அந்த மாதிரி ட்ரெயின் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா, ரயில்வே துறை, சரிங்களா, விமானத்துறை, ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே ஏன்னா நிழற்படம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதோட காரகம்ங்க, அந்த ராகுவோட காரகம்ங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், பெட்ரோலாக இருக்கட்டும், சரிங்களா, மின்சாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப அதிகமாக இதோட ஆதிக்கம் இருக்கும். பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஒரு சும்மா ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் போய் ஒரு தீப்பத்தை வச்சிட முடியுமா? போப்பா முதல்ல அங்கிட்டு. அந்த மாதிரி அந்த கேஸ், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இது என்னன்னா, இங்க உள்ள அத்தனை கிரகத்தோட தன்மையையும் பெருசுபடுத்தி காட்டுறது ராகு. சப்போஸ் ராகு போய் செவ்வாய் கூட சேர்ந்தாருன்னா ரொம்ப பெரிய முரடன் ஆயிடுவார். ஏன்னா இவன் யாரு கூட போய் சேர்ந்து எவனோட எனர்ஜியை பெருசுபடுத்தி கொடுக்க போறான்றதான் கான்செப்ட். ஓகேங்களா, உருப்பெருக்கி மாதிரி வச்சு பார்ப்போம் லென்ஸ்ல. அதேதாங்க. அப்ப தீவிரவாதம், ஏன்னா இவன் அடிச்சு புடுங்கிறது, செவ்வாங்கிறது உள்ளூர் ரவுடி, இவன் வேர்ல்டு டானு. ஓகேங்களா, கூட்டு மரணங்கள் சொல்றோம் இல்லையா, கொத்து கொத்தா அந்த சுனாமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ராகு கெட்டுச்சுனாங்க. பெரிய பெரிய கொள்ளை, ஆக்சுவலா சனி சின்ன சின்ன திருட்டை தான் கவர் பண்ணும், செவ்வாய் உடல் வலிமையை வச்சு அடிச்சு புடுங்க பார்த்தேன். இது கொள்ளை, பெரிய லெவல்ல அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொள்ளை. அதே மாதிரி வெளியில தெரியக்கூடிய புற்றுநோய், இப்போ புற்றுநோயெல்லாம் முன்னாடி காலத்துல ரொம்ப கம்மி தானேங்க. ஸோ இந்த இருந்தது கம்மியா தானேங்க. இல்லை உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா அது காரணம் என்னன்னா, உணவு முறை, காலமாற்றம் எல்லாம் அதுல இருந்தது. அதாவது ஊருக்கு ஒரு ஆளோ ஏதோ அது புற்றுநோய்னா உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு நோய் உடம்புக்குள்ள ஏற்படுறதுன்னு தெரியும். இப்போ அப்படி இல்லை. ஆஸ்பத்திரியிலேயே ஒரு பிரிவு வச்சிருக்காங்க, புற்றுநோய் பிரிவுன்னு வச்சுட்டாங்க. அதுல அதிகமா. அப்ப இதோட இந்த ராகுவோட காரகம் கலியுகத்துல அதிகமா தாங்கியா இருக்கும். சரி, சரிங்களா. அடுத்ததா லாஸ்டா ஒருத்தர் இருக்காருங்க, கேது. இவரை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ஆனா மெயின் கதாநாயகனே இவர் தாங்க. இப்ப பாத்துலாம் ஐயா, நுண்ணிய நரம்பு மண்டலம், நரம்புங்கிறது புதன்னு பாத்துட்டானீங்க, நுண்ணிய நரம்பு மண்டலம்ங்கிறது இந்த கேதுங்க. தெரியாது, ரத்த நாளங்கள். ஆமாங்க, தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா கேதுங்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருக்கும். இதுதான் அதோட கான்செப்டிங்க. அப்ப பாருங்க, ஆசனவாய், சுருங்கி விரியக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா, ஆசனவாய். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு செரிக்கிற அந்த அமிலம் இருக்கு இல்லைங்களா, அதை பூராத்தி பிரிச்சு சதைச்சு எடுத்து விடுது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கேதுங்கிறது அமிலத்தன்மையா நம்ம உடம்புல. அப்ப கேது கெடும் பொழுது, ஓகேங்களா, ராகு கேட்டா பிரீத்திங்ல பிரச்சனை, பெருங்குடல்ல பிரச்சனை, குடல் வாழ்வு, இதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ராகு கேதுவோட காரகம். இவங்க உறவு முறைகள்ல தாய் வழி இருக்கு இல்லையா, ஜெனட்டிக் இருக்கு இல்லைங்களா, அங்க எவனாவது மிச்சம் வச்சதை பூரா இவர் எடுத்துட்டு வந்து இந்த ஜென்மத்துல வச்சு செய்வார். தந்தை வழி முன்னாடி பார்த்தது இது தாய் வழி. சரிங்களா, உருவம் பாத்தீங்கன்னா சிறிய உருவம்யா, ஆனா இவன் பாக்குற வேலையெல்லாம் ரொம்ப இதா இருக்குங்க. கலரே பாருங்க, பல கலர்னு போட்டு வச்சிருக்கேன். அப்ப இவர் ரொம்ப டீப்பா இருப்பாருங்க. இப்ப அவரோட காரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிரிமினலுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கி பார்க்கக்கூடியது கேதுங்க, ரொம்ப நுணுக்கி பார்க்கும். இந்த ராகெல்லாம் மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. இந்த கேது சின்ன விஷயமா இருந்தா கூட அது நுணுக்கி பார்க்கக்கூடிய வேலைகளை எல்லாம் இந்த கேது கவர் பண்ணுவாருங்க. ஸ்பிரிச்சுவல் கேதுங்க. சரிங்களா, அதுவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பை ஏஜென்ட்டுங்க, உளவுத்துறைங்க, இது ஃபுல்லா அந்த சனி இந்த கேது தாங்க கவர் பண்ணிடுவாரு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ராகு பாத்தீங்கன்னாக்க இந்த குடி போதையெல்லாம், இந்த ட்ரிங்க், அந்த மாதிரி இவர் கஞ்சா அபின்னு இப்படி போயிடும்.
சரிங்களா, கெட்டு போயிருந்ததுன்னா இங்க. அடுத்து பாருங்க, ஞானம் சித்தர்கள்னும் இதுக்கு தான் கொடுத்திருக்கேன். ஓ! அப்ப சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நுணுக்கி ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சாங்க. ம். நமக்கு இது இந்த 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 விஷயங்களை எல்லாத்தையும் சொன்னது இந்த கேது தாங்க. ம். கேது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அப்போ ஒரு விஷயத்த, ஒரு கிரகத்தோட சக்திய ரொம்ப நுணுக்கி கொண்டு வந்து சயின்ஸ் படி சின்ன பொருளுக்கு வேல்யூ கூடங்க. இப்ப நானோ டெக்னாலஜின்னு ஒண்ணு சொல்றான். ம், ம், இந்த ம். நானோ டெக்னாலஜியினுடைய இது இன்னும் முழுமையா நம்ம இது பண்ணல. வந்துருச்சுன்னா, அத இப்ப நம்ம இன்னைக்கு அணுவ காட்டிலும் சிறியது அது. நானோங்கிறது. நானுங்கிறது. ஆமா. ம், ம், அந்த துகள் மூலமாக ம், பெரிய பெரிய சாதனைகள பண்ண முடியும். அந்த சித்தர்கள் அதாங்கயா பண்ணாங்க. அந்த கூடு விட்டு கூடு பாயறது, ம். அத்தனை விஷயத்தையும் அட்டமா சித்திகள்பாங்க. ஆமாங்க. அத பூரா அவங்க தாங்கயா பண்ணாங்க. ஏன்னா அவங்க கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கிறாங்க. ம். நல்ல ஞானம்யா. சரிங்களாய்யா? நல்ல ஞானம். ஆனா வெளிக்காட்டாது தன்னை. இப்ப சித்தர்கள் என்ன பகட்டு அந்த மாரி எல்லாம் இருக்காது. வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா அவ்ளோ நாலேஜபிளா இருப்பாங்கயா. சரிங்களா? இப்ப இதுவே கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிவினவாதம்யா. ம். சட்டம் அதெல்லாம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா போயிரும். ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ம். இவங்கெல்லாம் அந்த திருடுகளை எல்லாம் அது சொல்லிக்கிட்டே போலாம். இதுல ஹேக்கர்ஸ். அவிங்க வீட்டுக்குள்ள சும்மா எதார்த்தமா நார்மலா உட்காந்துட்டு எவ்வளவோ பெரிய விஷயங்கள ஒரிஜினல் ஹேக்கர்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ஹேக்கர்ஸுங்க. அதே மாரி எங்க இருக்காங்கன்னே தெரியாதுங்க. மொத்த பேரையும் கண்ட்ரோல் பண்றது இந்த கேது தாங்க. கேது பவர்ஃபுல். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உள்ள உட்கார்ந்திருக்கும். ஆனா எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். ஏன்னா அது பல கலர். இங்க இருக்க எல்லா கலரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். ஆனா வெளிய தெரியாதுங்க. ஸோ இதுதான் கேதுவோட காரகம்ங்க. நல்லா இருக்கிறவன் ஞானத்துல போயிருவான். ம். கெட்டு போயிருக்கிறவன் இப்ப இவன் தான் பார்த்தீங்கன்னா, அந்த கேது வந்துங்க டிஃபரண்ட். ரொம்ப டிஃபரண்ட்டா இதுக்கு என்ன இப்ப தோலு இதெல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமாங்க. கேதுக்கு என்னது அது? உள் புற்றுநோய்ங்க. உள்ள. ஆமா. உள்ள புற்றுநோய் வரும் இல்லையா? பிளட் அது. கேன்சர் மாதிரி. ஆஹா. பிளட் அது உள்ளுக்கு தெரியாது. ரொம்ப நாள் தெரியாது. ஆ. கடைசி ஸ்டேஜ்ல தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ராகுன்னா உடனே காட்டி குடுத்துரும். ஆ. ஸோ இப்பவும் பாருங்க அந்த கேது தான் ம். ரொம்பவே இது. அப்ப சும்மா சின்ன லெவல்ல கெட்டுச்சா அசிடிட்டி, அமிலத்தன்மை, ஒரு சாப்பாட எதுக்கழிச்சுக்கிட்டே வந்துரும். ம். கிரகிக்காது. அந்த மாரி இத குடுத்துருங்க. இவரு புதன விட பெரிய சைக்கோங்க. நரம்பு மண்டலம் இது நுண்ணிய நரம்பு மண்டலம் சொல்றோம் இல்லையா? இவன் 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 தான் பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த ஊருக்குள்ள இவன்லாமா அப்படின்னு பாவம் அவன் பெரிய வேலையா நீயாடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது பூரா இவங்க தாங்க. அப்ப இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த இந்த சில விஷயங்கள்ல வந்துரும்ங்க. இப்ப நான் மேலாக இத சொல்லியிருக்கேனுங்க. இது ஃபுல்லா டீகோட்ல வரும். ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு வரும்பொழுது, ஒரு மாலை சிதறி கிடக்குது. அத ஒண்ணொண்ணா எடுத்து கோர்த்து ஒரு பலனா சொல்றது தான் ஒரு அஸ்ட்ராலஜரோட வேலை. இப்ப இதுல எந்த கிரகம் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்கயா. இப்ப நீங்க குருவோட ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால மட்டும் தான் நீங்க இப்படி இருக்கீங்க. ம். வேற செவ்வாயோ மத்த கிரகத்தோடதுல இல்ல. ம். மரியாதை ஏன் ஐயா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ம். இந்த குருவோட தன்மையில நீங்க இருக்கீங்க. ஒருத்தர் அரசாங்க அதிகாரியா ஒரு அரசாங்கத்துல போய் ஒரு உட்காரணும்னாலே, இந்த சூரியன் நல்லா இருக்கணும். அவங்க அப்பாவோட காச ஒரு ரூ. 10 வாங்கி சாப்பிடணும்னா, இந்த சூரியன் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அவன் நாலேட்ஜபிளா இருக்கணும். ரொம்ப பக்காவா ஒரு 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 கிளாஸ் ரூம் இருக்குன்னா, அந்த புதன்ங்கிறது பக்காவா பிடிச்சிரும். இதிலேயே நீங்க பார்த்துரலாம். ஒருத்தன் கெத்து பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் புத்திசாலியா இருப்பான். நேக்கு போக்கா இருப்பான். அந்த புதன்ங்கிறது நேக்கு போக்குங்க. யாருகிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு. நெளிவு சுளிவு. கிருஷ்ண பரமாத்மா. ஓகேங்களாயா? அந்த வார்த்தை ஜாலங்கள். அந்த மாரி விஷயங்கள்ல புதன் கவர் பண்ணிருவாரு. சுக்கிரன் பாருங்க அந்த கிளாஸ் ரூம்லயே ஒருத்தன் மட்டும் அப்படியே அழகுபடுத்தி ஜம்முன்னு வருவான். மடிப்பு கலையாம சட்டை போட்டு வருவான். இந்த புதன் பிளெக்சிபிள். இங்கிட்டும் போய் பேசுவான், அங்கிட்டும் போய் பேசுவான். அந்த மாரி இருப்பான். சந்திரன் எப்ப பாரு அமைதியா, சாந்தமா அப்படி வருது. செவ்வாய் ஒரு அடிதடி பார்ட்டி அந்த கிளாஸ்ல இருப்பான். கண்டிப்பா இருப்பான். குரு எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த சனி பாருங்க ஒருத்தன் மந்துன்னு உட்கார்ந்திருப்பான். நல்லது சொல்லுவான். இல்ல சோம்பேறியா இருப்பான். அந்த மாரி ஆள். இந்த ராகு, கேது ஒரு 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 பில்டப் கேஸ் ஒண்ணு இருக்கும். ஒண்ணு கேது. அது நம்ம எங்கிட்டாவது ஒரு மூலையில உட்காந்து இந்த கிளாஸ் தானா நீயி? என் கிளாஸா நீயி? அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு அப்ப இந்த மொத்த கிரகங்கள் வந்து நம்ம மனிதர்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்க. இத கணிக்கிறதா ஜோதிடம்ங்க. இத வச்சு ஒருத்தருடைய உடல் நோய் உள்பட அவருடைய வாழ்க்கை, தொழில்முறை எல்லாமே இதுல சொல்லிக்கலாம். சொல்லிரலாம். சரி, இப்ப ஒரு நிறைவா ஒரு கேள்வி இந்த 12 வச்சே சொல்றேன். ஒரு ஆப்பரேஷனுக்கு போறாங்கன்னு வைங்க. ம், ம், ம். அதான் சொல்லலாங்க. அந்த நேரத்துல இவரு இது சரியாயி வருவாரா? சொல்லிரலாங்க. அதே மாதிரி இப்ப 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 எவ்வளவு நாளைக்கு நீட்டிக்கும்? அப்படிலாம் கேட்பாங்க. சொல்லிரலாங்க. சொல்லிடலாம். அது சொல்லிரலாம். இப்ப ஆப்பரேஷன் பண்ணணுமா, வேண்டாமாங்கிறது சொல்லிட்டு போயிரலாம். ஓ! அது நோய்கள சொல்றோம்ல, இதையும் சொல்ல "எப்பா இது இது சரியாயிரும், இது சரியாகாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருங்க." அத ஈஸியா சொல்லிரலாங்க. இப்ப நீ கத்தி வச்சு தான் ஆகணும். இந்த கர்ப்பப்பைய நீ தூக்கி தான் ஆகணும். இந்த மாரி விஷயங்கள நம்ம இது பண்ணிரலாங்க. நான் நல்லவனா இருக்கேன்.
எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன். ஆனால் ஏன் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன செய்தியெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்ம பல பகுதிகளில் படிச்சிருந்தாலும் கூட கேட்டிருந்தாலும் கூட இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்களில் அந்த நல்லவனுக்கான கெடுதி ஏற்படுவதற்கு ஏதாவது கிரக மாற்றம் இருக்கா, இல்லை கெட்டவன் நல்லா இருக்கிறதுக்கு அவனை நோய் பற்றி பார்த்தோம். சரிங்க. அதே மாதிரி வாழ்க்கை முறைகள் பற்றி பார்த்தோம். சரிங்க. இந்த எல்லாம் கிடைக்காததுக்கான காரணம் என்ன? அது கிடைக்கணும்னா ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.